நீங்க வீடியோல பார்த்தா இவங்க 2 பேருமே சென்னை வடபழனியில பானிபூரி கடை வச்சிருக்காங்க. இவங்களுடைய பையன் மேல ஒரு அடிதடி கேஸ் இருக்கிறனால, இவங்க அவங்களுடைய பையன ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக ஒரு 2 வழக்கறிஞர ஹையர் பண்ணி, அவங்களுடைய வழக்குக்கான செலவா ரூ. 2,50,000 காசையும் குடுத்திருக்காங்க. அவங்களுடைய பையன பெயில் எடுக்கிறதுக்காக. இப்போ அந்த 2 வழக்கறிஞர்களுமே காச வாங்கிட்டு அவங்களுடைய பையன பெயிலும் எடுக்கல. அப்ப காச திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காச திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய அட்வொகேட் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா ஸ்டேட் பார் கவுன்சில்ல போயிட்டு அந்த அட்வொகேட்ட பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல அவருடைய பேரும் அவருடைய என்ரோல்மெண்ட் நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். நீங்க ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 35 ஆஃப் அட்வொகேட் ஆக்ட் கீழ அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் அந்த ஒரு அட்வொகேட்ட பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவரு ஃபியூச்சர்ல கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றதுல இருந்து அவரை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பி வந்த கிளைண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்தின அந்த அட்வொகேட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.